ஸோ நேற்று இரவு இஸ்ரேல் அடிச்சிருக்கு ஈரானுக்கு 6 பிளாஸ்ட் நடந்திருக்கு. திரான் என்று சொல்கிற ஈரான் சிட்டி ஒன்றில். ஸோ 6 அட்டாக் நடந்திருக்கு பிளாஸ்ட்டுகள். ஸோ அதுக்கு பதிலடியாக இப்போ ஈரான் வந்து 100 ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்கான் இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன்ஸ் எல்லாரையும் ஈரானில் ஈராக்கில் இருக்கிற மோஸ்ட்லி மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்கன்ஸ் எல்லாரையும் வெளியேற சொல்லியிருக்காரு. ஸோ பூட்டின் இஸ்ரேலில் இருக்கிற ரஷ்யன்ஸ் மோர் தேன் 1 மில்லியன் ரஷ்யன்ஸ் இருக்காங்களாம் இஸ்ரேலில். எனக்கே தெரியல இது வரைக்கும். ஸோ பூட்டின் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார், அவையும் வெளிக்கிற சொல்லி இஸ்ரேலில் இருந்து. ஸோ அந்த பிரச்சனை இப்போ வெடிக்க போது போல தான் இருக்குது பெருசாக. ஸோ அவ்வளோத்துக்கு இப்போ மூவ்ஸ் போயிட்டுது. இப்போ நான் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணல. அது இப்போ ஈரான் பதிலடி கொடுக்க வலிக்கிறதுண்டேக்க இப்போ இஸ்ரேல் சும்மா இருக்க போகல. ஸோ அவங்களும் திருப்பி அடிப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே மற்றகள் இன்வால்வ் ஆகினமே அப்படி அது நடக்கத்தான் போகுது. ஆனால் இஸ்ரேல் வந்து ஈரானை பிளேம் பண்ணி கொண்டிருக்கிறது ஏர்லி 90s இருந்தே பிளேம் பண்ணி கொண்டிருக்கு நியூக்ளியர் சம்பந்தமா. ஏர்லி 90s இஸ்ரேல் காய்க்க துவங்கிட்டது ஈரான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஸோ ஈரான் கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு இஸ்ரேல் சம்பந்தமா. அந்த டாக்குமெண்ட்டை வந்து பப்ளிக்கு விட போறோம்னு சொல்லி ஈரான் சொல்லி கொண்டு இருந்தது கொஞ்ச நாளா. ஸோ அதுவும் இந்த முறுவலுக்குள்ள இருக்கிற ஒரு காரணம் தான். இப்போ என்ன டாக்குமெண்ட் என்ன வெளியில் வரப்போகுதுன்னு தெரியாது. இஸ்ரேல் சம்மந்தமான ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ஒரு எவிடன்ஸா என்னன்னு தெரியாது. ஸோ இப்படியான விஷயங்களுக்குள்ள தான் அவங்க 2 பேருக்குமே சண்டை துவங்கினது. இஸ்ரேல் வந்து இவங்கள்ட்ட நியூக்ளியஸ் வெப்பன் இருக்குன்னு சொல்லி பிளேம் பண்ண துவங்கினது. ஆனால் இஸ்ரேல் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன். ஸோ அதை பற்றி யாரும் காய்க்கிறதில்ல. ஸோ அவங்க நியூக்ளியர் வச்சிருக்கலாம், மற்றவங்க வச்சிருக்கலாம். ஸோ இது என்னன்னு விளங்கல எனக்கும் அது வடிவா. ஸோ அவங்க வச்சிருந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே பிரச்சனையோட தான் ஈராக்குக்கு போய் ஈராக்கை அழிச்சதானே. இப்போ அடுத்தது ஈரான் மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளுக்குள்ள இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸுக்குள்ள பெரிய நாடுகள் உலகத்தில் கன விஷயங்கள் இப்போ கேஎஸாக தான் போய் கொண்டிருக்கு. நாங்களும் வேற காலி கேஎஸ் சொல்லி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறோம் இன்றைக்கு பார்த்து